ஆமென். இன்னைக்கு செய்திக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு செல்வோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 11 வசனத்தை நாம் வாசிக்க போறோம். முதலாவது வாசித்த பிறகு தியானிக்க போறோம். சரிங்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம். இந்த 11 வசனத்தை வாசிக்கும்படி யாராவது ஒரு சகோதரன், நல்லா வாசிக்க தெரிந்த சகோதரன் யாராவது முன்னாடி வந்து இத வாசிச்சுட்டு போங்களேன். யார் வாசிக்கிறீங்க? வாலிபர்கள் ஒரு ஆள் வாங்கல. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம். வாலண்டரியா ஒரு ஆள் வந்து இந்த 11 வசனத்தை நிறுத்தி வாசிச்சுட்டு போய் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் வரீங்க? வாசிக்கும் போது சகோதரன் வாசிக்கும் போது பாருங்க, பாருங்க, நல்லா உள்வாங்க. சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்ன என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஓகே, பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து இந்த மாதிரி கூட வாசிக்க வைக்கலாம் போல இருக்கு. ஏன்னா நம்ம சகோதரர்கள் வந்து முன்னாடி வந்து ஒவ்வொருத்தர வாலிபர்களை வாரந்தோறும் வாசிக்க வச்சா அவங்களுக்கு ஒண்ணு பைபிள் கையில இருக்கும், 2வது வாசிக்கிற பயம் ஒண்ணு பேரும். அதனால கர்த்தர் சித்தமான வருகிற நாட்கள் அப்படி நம்ம பயன்படுத்துவோம். இப்ப நம்ம செய்திக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு செல்வோம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை நம் மனதில் கொள்ள வேண்டும். எத்தனை காரியம்? 3 காரியங்களை என் மனதில் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை மாத்திரம் அக்கா வாசிக்க கேட்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். மேத்யூ சாப்டர் 2 verses 2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நல்ல கவனிய செய்திய கொஞ்ச நேரம் தான் நம்ம தியானிக்க போறோம். என் ஆண்டவர் பிறக்கும் போதே ராஜா. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் பிறக்கும் போதே ராஜா. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதன் பிறகுதான் ராஜாவாகணும். கரெக்டா இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, நம் அருளாளர் இயேசு பிறக்கும் போதே ராஜா. இந்த உலகத்துல வாழும் போதும் அவர் ராஜாதான். ஏன்னா ஜனங்கள் அவரை ராஜாவாக்க மனதா இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிப்போம். யோவான்ல இயேசு அதை அறிந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்லாம் படிப்போம். அவர் இந்த உலகத்துல வாழும் போது ராஜா, சிலுவையில் தொங்கும் போது ராஜா. சிலுவைக்கு மேல எழுதியிருந்தாங்க, யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தார்கள். சிலுவையில் தொங்கும் போது பக்கத்துல இருந்து நல்ல கல்வன் சொன்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரணும். யார் ராஜ்யம் உண்டு? ராஜாவுக்கு தானே ராஜ்யம். மரண தருவாயிலும் அவர் ராஜா.
ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது தமது பரிசுத்தவான்களோடு ஆளுகை செய்ய வருகிற ராஜாதி ராஜா. ஆமென். நம்ம ஆண்டவர் ராஜாங்க. ராஜா விட்டு கண்ணு குட்டிங்க நாமெல்லாம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. சங்கீதம் 10 எடுக்க வேண்டாம், 10:16 வாசிக்கிறோம். தாவீது எழுதுவாரு, அழகா எழுதுவாரு, அவர் சதா காலங்களிலும் ராஜா, சதா காலங்களிலும் ராஜா. அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, என்றென்றைக்கும் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் ராஜானா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் ராஜானா என்ன அர்த்தம்? ஏரோது ராஜா இருந்தாரு, அதற்கு பிறகு அர்க்கலாயின்னு ஒரு ராஜா, அவன் மகன் வந்துட்டான். அடுத்து சவுல் ராஜாவா இருந்தாரு, அடுத்து தாவீது ராஜாவா வந்துட்டாரு, அதற்கு பிறகு சாலமோன் வந்துட்டாங்க. ராஜாக்கள் மாறினார்கள், ஆனா வேதம் சொல்லுது என்றென்றைக்கும் ஒரு ராஜா இருக்கிறார், அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரே ராஜா, என்றென்றைக்கும் ராஜா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் இன்னும் அழகா 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல முதல் பாயிண்ட் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? டிவில மட்டும் போடுங்களையா. வெளிப்படுத்தல் 19:16 முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கருத்தை போட்டு சொல்லுங்களேன், நம் ஆண்டவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் லார்ட் இஸ் கிங் forever and ever. அவர் ராஜாதி ராஜா, என்றென்றைக்கும் ராஜா, சதா காலம் எங்கும் ராஜா. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? இந்த ராஜா தான் உங்களையும் என்னையும் மீட்க இந்த தரத்துக்கு, இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாருக்கும் பாத்திரமானதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ராஜா என்ன மீட்க வந்தார். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை மாத்தி சொல்லவா? இந்த ராஜா இந்த பூஜாவை மீட்க வந்திருக்கிறார். Praise the Lord. எவ்வளவு பெரிய தெய்வம்! ராஜாதி ராஜா, சதா காலம் எங்கும் ராஜா, நித்திய ராஜா, நித்திய பிதா, என்னை மீட்பதற்காக, என் ஒவ்வொரு மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தார். Praise the Lord. நிலால முதலாவது கால் வச்சது யார்? சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்கள் சொல்லுங்கய்யா. நிலால முதலாவது கால் வச்சது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்க ஒரு கேள்வி கேட்டாங்களாம். சரிங்களா? என்ன கேள்வினா, பெரிய சாதனை இல்ல, மைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் நின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க, இந்த உலகத்துல நீங்க தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற பேரு பயங்கரமான ஒரு பேரா பரவிட்டு இருக்குது அப்படின்லாம் புகழ்ந்துட்டாங்க. அந்த மைக்கை வாங்கிட்டு அவர் சொன்னாராம், ஐயா, நான் நிலால கால் வச்சது பெருசு இல்ல, என் தேவன் எனக்காக இந்த பூமியில கால் வச்சதுதான் பெருசுனாராம். என் தேவன் எனக்காக பூமியில் கால் வைத்ததுதான் பெருசு. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரு, எனக்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஏன் அவர் வர வேண்டும்? ஏங்க வரணும்? ஏங்க வரணும்? செஞ்சிட்டான்ல, பாவம் செஞ்சிட்டான்ல, சாபம் வந்துருச்சுல்ல, அழிஞ்சு போன்னு விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அன்புள்ள தெய்வத்தால பொறுக்க முடியல. பார்த்தீங்களா? நம்மை மீட்பதற்காக, இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, முதுகுல குத்துற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு ஒளிந்து கொண்ட இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தெய்வம் பரத்திலிருந்து இறங்கி வந்தார் என்றால் அவருடைய அன்புக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல வேற எந்த அன்புமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் அன்பு நித்தியமான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. 3 காரியத்தை நம் மனதில் வைக்க வேண்டும். அதே மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஒரு பேர் போட்டிருக்கு. என்ன பேர் தெரியுமா? நட்சத்திரம். என்ன பேரு? ஸ்டார், நட்சத்திரம். ஆனா அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்ன பேர் தெரியுமா? யாரோ சொல்லுங்களேன். அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்ன பேரு? அதுல இருக்குது, அந்த வசனத்துல இருக்குது. யாராவது சொல்லுங்க பாக்கலாம். பணிந்து கொள்ள வந்தோம். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தெய்வம் ஒரு பேர் வச்சிருக்கிறார். அவருடைய நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நட்சத்திரம். நிறைய நட்சத்திரம் இருக்குல்ல. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? என்னன்னாருல்ல, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குல்ல. ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் ஒரு பேர் வைக்கிறாரு, இயேசுவின் நட்சத்திரம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா?
அந்த நட்சத்திரத்தை குறிச்சு நம்ம ஒரு போர்ஷன் படிக்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, இயேசுவை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யார் சொன்னா? சாஸ்திரிகள். முதல் பாயிண்ட், என் மனதில் கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பாயிண்ட்? ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இந்த சாஸ்திரிகள் ஏன் நட்சத்திரத்தை பணிந்து கொள்ளவில்லை? இந்த சாஸ்திரிகள் ஏன் மரியாதை பணிந்து கொள்ளவில்லை? இந்த சாஸ்திரிகள் ஏன் யோசேப்பை பணிந்து கொள்ளவில்லை? கேட்கிற கேள்வி புரியுதா? இந்த சாஸ்திரிகள் ஏன் நட்சத்திரத்தை பணிந்து கொள்ளவில்லை? இந்த சாஸ்திரிகள் ஏன் யோசேப்பை பணிந்து கொள்ளவில்லை? இந்த சாஸ்திரிகள் ஏன் மரியாதை பணிந்து கொள்ளவில்லை? என்ன கவனிங்க, இவர் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாரு. ஏன் தெரியுமா? நட்சத்திரம் படைக்கப்பட்டது ஒண்ணு. இந்த யோசேப்பும் மரியாளும் ஆதாமின் வித்து. இயேசு மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். அவர் ஆதாமின் வித்து இல்ல, புருஷ வித்து இல்ல, பரிசுத்த வித்து. அவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். அதனால இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். 11வது வசனத்துல போட்டிருக்க, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. யார் சாஷ்டாங்கமா விழுந்தா? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் யார் தெரியுமா? படிச்சவங்க. சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை பார்த்து ஃபாலோ பண்ண தெரியுது. அவர்கள் மேதைகள். அவர்கள் பேதைகள் இல்ல, அவர்கள் மேதைகள், நல்லா படிச்சவங்க. ஆனா இந்த சாஸ்திரிகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? தெய்வத்தை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா விழுகிறான். அவன் மனசுல ஒரு கூச்சமெல்லாம் வரல. பாத்தீங்களா? சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க. யார் பார்த்தா என்ன, ஏன் அப்பாவை நான் ஆராதிக்கிறேன். இந்த ஒரு நிலை நமக்குள்ள வரணுங்க. யார் பார்த்தா என்ன, ஏன் அப்பாவை நான் ஆராதிக்கிறேன், ஆராதனைக்குரியவரை நான் ஆராதிக்கிறேன். இந்த ஒரு நிலை பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? சிங்கமா இருக்குது. சபையில துதிங்கன்னு சொன்ன துதி இப்பதற்கு எப்படி இருக்குது? அசிங்கமா இருக்குது. சாஸ்திரிகள் ஒரு நல்ல பாடம், எல்லாரும் முன்னாடியும் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். ஏன் தெரியுமா? சுத்தி உள்ள மனிதர்களை பார்க்கல, குழந்தை இயேசுவை, சைல்டு ஜீசஸ் இயேசுவை பார்த்தார்கள், ஆராதனைக்குரியவர்களை பார்த்தார்கள், ஆராதித்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எங்கிருந்து வராங்க? எங்கிருந்து வந்தாங்க? கிழக்கில் இருந்து வந்தாங்கன்னு போட்டிருக்கு. கிழக்குனா எங்க தெரியுமா? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பாபிலோன்ல இருந்து வந்தாங்களாம். பாபிலோன்ல இருந்து எங்க தெரியுமா வந்திருக்காங்க? ஜெருசலேம் வந்துட்டாங்க. ரூட் மாறிட்டாங்க. ஜெருசலேம்ல இருந்து எங்க தெரியுமா வந்திருக்காங்க? இயேசு இருக்கும் ஸ்தலம் பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? இந்த கிழக்குல இருந்து ஜெருசலேமுக்கு 1200 கிலோமீட்டர். எவ்வளவு கிலோமீட்டர்? 1200 கிலோமீட்டர். இந்த ஜெருசலேம்ல இருந்து பெத்லகேமுக்கு 8 கிலோமீட்டர். அப்ப 1208 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே காரணம், தேவனை ஆராதிக்க. அல்லேலூயா. நம்ம வரகனரில இருந்து வந்துட்டு இருக்கிறோம், இருதயபுரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறோம், சங்கராந்தபுரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். இவங்க எங்க இருந்து திரும்ப வந்திருக்கிறாங்க? 1208 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஒரே தேவனை ஆராதிக்க வந்தார்கள். Only one reason, worshiping a God. தேவனை ஆராதிக்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த பகுதி. இன்னொன்னு அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 11வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு? நாம ஒரு குழந்தைய பார்க்க போறோம்னு வைங்க, என்ன செய்வோம்? ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவோம், அரை கிலோ சாத்துக்குடி வாங்கிட்டு போவோம், மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம். நம்ம அவ்வளவுதான் வாங்கிட்டு போவோம். ஆனா இவங்க என்ன தெரியுமா வாங்கிட்டு போயிருக்கிறாங்க? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலமோ. இது என்னங்க அர்த்தம்?
இந்த பொன்னி எதை தெரியுமா குறிக்குது? ராஜாவை குறிக்குது. இந்த தூபவர்க்கம் எதை தெரியுமா குறிக்குது? தேவன் ஆராதனைக்குரியவர் என்பதை குறிக்குது. இந்த வெள்ளை போலும் எதை தெரியுமா குறிக்குது? இயேசுவின் மரணத்தை குறிக்குது. அதனாலதான் இயேசுவின் மரணம் அடைந்த உடனே வெள்ளை போலத்தை போட்டார்கள் என்று சொல்லி யோவான்ல வாசிப்போம். இயேசுவின் வாழ்க்கையுடைய முழு காரியத்தையும் ஒரு சின்ன காணிக்கையில அவர்கள் காண்பித்து விட்டார்கள். எதை தெரியுமா? இயேசுவை ஆராதிக்க மட்டும் வரல, காணிக்க கொடுத்தாங்க. இது எது தெரியுமா காண்பிக்கிறோம்? இயேசுவை நாம் ஆராதிக்க வந்தவர்கள் நம்மையே இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு இதுதாங்க விலையேற பெற்ற காணிக்க. என்ன அர்ப்பணிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை காட்டிலும் வேற எதுவும் இயேசுவுக்கு பெருசு இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. 1208 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்களே, எவ்வளவு துன்பம் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். மிஞ்சி போனா 2 காரியத்துல வந்திருக்கலாம். ஒண்ணு ஒட்டகத்துல வந்திருக்கலாம், இல்லைன்னா எதுல வந்திருக்கலாம்? குதிரையில வந்திருக்கலாம். இதுல மட்டும்தான் வந்திருக்க முடியும். நடந்து வந்திருக்கிறது பாசிபிளான்னு சொல்லி தெரியல. இப்படியும் போது இவர்கள் எவ்வளவு வேதனையோடு வந்திருப்பாங்க, உணர முடியுதா? எவ்வளவு வேதனையோடு. ஆனா எதற்கு தெரியுமா? ஒரே ஒரு காரணம், தேவனை ஆராதிக்க. இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கலாம், இல்ல பணியில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். தேவனை ஆராதிக்க வரும்போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. ரெண்டாவது ஒரு காரியம், ஏன்னா இதற்குதான் நம்ம அதிக நேரம் செலுத்த போறோம். ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? 2வது வசனம் மத்தேயு 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். இயேசுவுக்கு பயன்பட்ட நட்சத்திரம். 2வது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு பயன்பட வேண்டும். முதலாவது ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும். 2வது ராஜாவுக்கு பயன்பட வேண்டும். இந்த நட்சத்திரம் இயேசுவுக்கு பயன்பட்டுச்சான். எப்ப தெய்வம் நட்சத்திரத்தை உண்டாக்கி இருப்பாரு? ஆதியாகமம்ல உண்டாகி இருப்பாரு. ஆதியாகமம்ல இந்த நட்சத்திரத்தை தெய்வம் உண்டாக்கி இருப்பாரு. எப்ப பயன்படுது? ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் தெரியுமா? இத்தனை வருஷ காலம் கழிச்சு இந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை காண்பிக்க, அறிவிக்க பயன்பட்ட ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி இதை மனதுல பார்க்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. ஆண்டவரே, நட்சத்திரமா வாழதான் தெய்வம் என்ன அழைத்திருக்கீங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? ராஜாவுக்கு பயன்பட வேண்டும். எப்படிங்க பயன்படுறது? எப்படிங்க பயன்படுறது? இயேசு என் உள்ளத்தில் பிறந்தது உண்மை. உண்மையா? என் நெஞ்சுக்குள்ளே அப்படின்னு பாடணும்ல. இயேசு என் உள்ளத்தில் பிறந்தது உண்மை. 2வது ஒரு காரியம், என் உள்ளத்தில் பிறந்த இயேசு இன்னொரு இருதயத்துக்குள்ள பிறக்க வைப்பதுதான் கிறிஸ்துமஸ். அதாங்க கிறிஸ்துமஸ். அதாங்க அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். நானே புது ட்ரெஸ் போட்டு பிரியாணி சாப்பிடுறது கிறிஸ்துமஸ் இல்ல. எனக்குள்ள பிறந்த இயேசுவை இன்னொரு நபருக்குள்ள பிறக்க வைப்பதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இயேசுவுக்கு பயன்பட வேண்டும். அந்த நட்சத்திரம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இயேசுவை காண்பித்தது. அல்லேலூயா. இவங்க ரூட்டு மாறிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எருசலேம் வந்தோன்னு தீர்மானிச்சாங்க, ராஜா எங்க பிறப்பாரு? கண்டிப்பா அரண்மனையில தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரூட்டு மாறிட்டாங்க. ஆனா இவர்கள் ரூட்டு மாறினாலும் இவர்களை வழிநடத்தி வந்த நட்சத்திரம் ரூட்டு மாறவே இல்லை. ரூட்டு மாறலங்க. இது எனக்கு ஒரு நல்ல பாடம். நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ரூட்டு மாறலாம். ஆனா நமக்குள்ள ஒரு சிந்தனை என்ன தெரியுமா வரும்? யாரு ரூட்டு மாறினாலும் நான் ரூட்டு மாறவே மாட்டேன். ஒரே ரூட்டு தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ரூட்டை காண்பித்தவரை பின்னிட்டு போவேன். ஒரே ரூட்டு தான். இயேசுதான் அந்த ரூட்டு. அல்லேலூயா. யார் வேணாலும் ரூட்டு மாறலாம். ஆனா நான் ரூட்டு மாறவே கூடாது. இயேசுவுக்கு பயன்பட்ட நட்சத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் நேத்து. ஆண்டவரே, அடுப்பாங்கரையில் உள்ள பாத்திரமா நான் இருக்கணும். ஆண்டவரே, கரண்டி மேல இருக்கிற பாத்திரமா நான் இருக்கக்கூடாது. என்ன பாத்திரம்? அடுப்பாங்கரையில இருக்கிற பாத்திரமா இருக்கணும். ஏன் தெரியுமா? சோறு வைக்கிறதுக்கு பயன்படும், குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படும், தொட்டுக்க செய்ய பயன்படும், பால் வைக்க பயன்படும். தினமும் விளக்குவோம், திருப்பி அடுத்த நாள் பயன்படுத்துவோம், விளக்குவோம், அடுத்த நாள் பயன்படுத்துவோம், விளக்குவோம், பயன்படுத்துவோம், விளக்குவோம், பயன்படுத்துவோம். ஆனா இந்த பரணியில் இருக்கிற பாத்திரம் இருக்கு தெரியுமா? இது எப்பயாவதுதான் பயன்படும். எப்பயாவதுதான் பயன்படும். யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டா என்ன செய்வோம்?
பரணியை திறந்து எடுப்போம், அது துரு பிடிச்சு போயிருக்கும் சமயத்துல. அது என்ன இருக்கும்? இப்ப ஒரு தீர்மானம் மனசுல எடுக்கணும். ஆண்டவரை, நான் பரணி மேல இருக்கிற பாத்திரமா இல்ல, அடுப்பாங்கரையில இருக்கிற பாத்திரமா, தினமும் தேவனுக்கு பயன்பட வேண்டும். நான் வாலிபர்களுக்கு எல்லாம் எப்பயுமே சொல்லுவேன், ஐயா வருஷத்துக்கு ஒரு முறை பயன்படுறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பரணி மேல உள்ள பாத்திரம், தினமும் பயன்படுகிற அடுப்பாங்கிற பாத்திரமா மாறணும். தினமும் பயன்படணும், இயேசுவுக்கு தினமும் பயன்பட வேண்டும். ஆமென். இன்னொரு வசனத்தை திருப்பி வாசிங்களேன், அதே 2ஆம் அதிகாரத்துல 11 எடுத்து வாசிங்க. 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என்னவா? மிகுந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்ன வருது? ஆனந்தம். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கணும்? சந்தோஷம் இல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நம்ம பாட்டு போடுவோம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். கரெக்ட் தான். ஆனா தெய்வம் சொல்றாரு, டே நீ எப்படி இருக்கணும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷமா. என்ன பார்க்கும்போது, ஐயா பிரதர்கிட்ட பேசினா ரொம்ப ஆறுதலா இருக்கும், பிரதரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா மன அமைதியா இருக்கும். ஐயோ துஷ்டவனா தூர விலகுன்னு நம்மளை பார்த்து யாரோ சொல்லிட்டாங்கன்னா சிக்கல் தான். நம்மளை பார்த்து எப்படி இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குது அப்படின்னு சிந்திக்கணும். இந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசுவை காண்பிக்க வந்த நட்சத்திரம் அதை காண்பிக்கும்படி முன்னே போனது. அதை பார்க்கும் போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியா மாறணுங்க. அல்லேலூயா. வருகிற ஆண்டுலயாவது இந்த ஒரு நிலை நமக்குள்ள வரணும். பவுல் அழகா சொல்லுவார், நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை. நான் சொல்ல முடியுமா? என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நீங்க ஒரு லிஸ்ட் போட்டுருவீங்க, அங்க தப்பு நீ பண்ண, இந்த தப்பு இந்த பண்ண. ஆனா பவுல் டிக்ளேர் பண்றாரு பாருங்க, நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். முன்மாதிரியான ஒரு சீவியம் நமக்குள்ள வரணுங்க, மாறணுங்க. அட்லீஸ்ட் மாறுவோம். தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை நோக்கி பார்த்தார்கள். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்திய உங்களுக்கு சொல்றேன். இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்தார் என்று சொல்லி மெய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனா அந்த மெய்ப்பர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 எடுத்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசிங்க. 17 எடுத்து வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணி என்ன பண்ணாங்களாம்? பிரசித்தம் பண்ணாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏங்க படிக்காதவங்க இந்த மெய்ப்பர், ஊரு ஒதுக்கி வச்சிருக்க இந்த மெய்ப்பர்கள் எல்லாம் படிக்காதவர்கள். ஆனா ஒண்ணு மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும், படித்தவனாய் இருந்தாலும் என் தேவன் பயன்படுத்துவார், படிக்காதவனாய் இருந்தாலும் என் தேவன் பயன்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் என் தேவனால் ஆகும். அவர் எவரையும் பயன்படுத்துவார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், என் ஆண்டவருக்கு எல்லாமே ஆயுதம் தான். எல்லாரையும் தெய்வம் பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க வாசிக்கிற மெய்ப்பர்களை தெய்வம் பயன்படுத்தினாராம். நற்செய்தியை கேட்ட உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? பிரசித்தம் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம மனதில ஒரு பாடத்தை கொண்டு வரணும். இயேசுவை அறிவிக்காத ஒரு விசுவாசி அவை விசுவாசியே அல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை அறிவிக்காத பிரசித்தம் பண்ணாத ஒரு விசுவாசி யார் தெரியுமா? ஒரு விசுவாசியே இல்ல. இல்ல இல்ல. எத்தனை பேருக்கு இயேசுவை காண்பித்திருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் செய்யவில்லை என்றாலும் இனிமே ஆவது ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும கரிசனை நமக்குள்ள எழும்பட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சமாரியாக்கு தெய்வம் போகிறார், ஒரு பெண்ணை பார்க்க போறார். அந்த பெண்ணுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்ப இருக்கிறவனு யாரு இல்ல? புருஷன் இல்ல. அப்பனா நம்மாக்கு ஒரு பேர் வைங்க. அந்த அம்மாக்கு பேர் என்ன தெரியுமா? விபச்சாரி. ஆனா அந்த அம்மாவை தெய்வம் பயன்படுத்தினார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜான் சாப்டர் 4:39 எடுத்து வாசிங்க. 39.
அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அந்த ஸ்திரீயை தெய்வம் பயன்படுத்தினார். அல்லேலூயா. முதல் பெண் சுவிசேஷகி வேதாகமத்துல போட்டிருக்குது. ஏன் தெரியுமா? என் தேவன் யாவரையும் பயன்படுத்துவார். யாரெல்லாம் தேவன் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தெய்வம் பயன்படுத்துவார். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே செயற்கை நட்சத்திரமாய் நான் இருக்கக்கூடாது, ஒளி தருகிற நட்சத்திரமாய், பிறரை இயேசுவிடத்துல வழி நடத்துகிற நட்சத்திரமாய் நான் இருக்கணும். இந்த இருதயபுரத்துல மாத்திரம் 100 ஸ்டார் கட்டி வச்சிருக்கிறோம் வெளியில. நம்மல்ல இருதயபுரம் சுத்தியத்துல குறைஞ்சது 100 ஸ்டார். இந்த ஸ்டாருடைய வேல்யூ டேட் எப்ப தெரியுமா? 1 மந்த் தான். 1 மந்த்துக்கு அப்புறம் எங்க தெரியுமா போயிருவாங்க? பரணிக்கு போயிருவாங்க. திருப்பி அடுத்த வருஷம் எடுப்போம். அடுத்த வருஷம் எடுக்கும் போது அதுல ஒண்ணு பியூஸ் வேற ஆயிருக்கும். திருப்பி ஒண்ணு வாங்கிட்டு வந்து மாட்டி விடுவோம். ஆண்டவரை, செயற்கை விசுவாசியா நான் இல்ல, ஒளி தருகிற ஒரு விசுவாசியாய், முன்மாதிரியான ஒரு விசுவாசியாய், இயேசுவிடத்துல வழி நடத்துகிற ஒரு கூட்டத்தை நடத்துகிற ஒரு தலைவனாய் நான் மாறணுமே. இயேசு அதுக்கு தானே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. சாட்சியாய் வாழ்கிறோமா? சிந்திப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மனதுல ஒரு காரியம் வரட்டும், நான் சாட்சியாய் வாழுகிறேனா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கு பயன்பட வேண்டும். 5 அப்பம் 2 மீன் தான். இது எத்தனை பேர் தெரியுமா சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள் வேதத்துல வாசிக்கிறோம். 5000 புருஷர்கள். அப்ப மனைவி பிள்ளையெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஏறக்குறைய 20,000 பேர் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு யார் காரணம்? இயேசு காரணம். ஓகே. 2வது யார் தெரியுமா காரணம்? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த சின்ன பையன், சிறுவன், பெயர் தெரியாத சிறுவன், ஊர் தெரியாத சிறுவன் தான் காரணம். ஏங்க, அந்த 5 அப்பம் இல்லாம தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியாதா? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், காடைகள் எல்லாம் கொடுத்தவர், அவரால் பண்ண முடியாதா? பண்ண முடியுங்க. ஆனா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம் தெரியுமா? 20,000 பேரு போஷிக்கப்பட அந்த சிறுவனுடைய அர்ப்பணிப்பு காரணம். அல்லேலூயா. அந்த சிறுவனை தெய்வம் பயன்படுத்தினார். எங்கெங்கெல்லாம் இந்த 5 அப்போ 2 மீனை பிரசங்கம் பண்றாங்களோ, இந்த சிறுவனை விட்டுட்டு பிரசங்கம் பண்ணவே முடியாதுங்க. நான் சிந்திச்சு பாக்குறேன், ஐயா சாமி, நீ யாருப்பா? உன் ஊர் தெரியல, உன் பேர் தெரியல, ஆனா தெய்வம் உன்னை என்ன பண்ணிட்டாரு? மகிமைப்படுத்திட்டாரு, உன்னை பயன்படுத்திட்டாரு, உன்னை உயர்த்தி வச்சுட்டாரு. அந்த சாப்பிட்ட வந்த சீஷர்களுக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். இந்த சின்ன பையன் இருந்து வாங்கிட முடியுமாங்க? வாங்க முடியுமா? உங்க பிள்ளைகிட்ட இருந்து வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஆனா அந்த பையன் கொடுத்தான் தெரியுமா? 5 அப்பம் 2 மீன் சாப்பிட வச்சிருந்தது அப்படியே கொடுத்துட்டான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவனுடைய தலைமுறையே தெய்வம் ஆசீர்வதிச்சிருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொடுத்தான்ல, அவனுக்கு மூட்டை மூட்டையா தெய்வம் கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன நான் அர்ப்பணிக்கும் போது தெய்வம் என்னையும் என் குடும்பத்தையும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயன்பட வேண்டும். சமாரியா ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ பயன்பட்டால் சமாரியாவுக்கே ஆசீர்வாதமாய் மாறினார். நான் பயன்படணும். மேய்ப்பர்கள் பயன்பட்டார்கள், நானும் பயன்பட வேண்டும். கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வழி நடத்துதல் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சாஸ்திரிகள்கிட்ட தெய்வம் நட்சத்திரத்தை அனுப்பி பேசுகிறார். மெய்ப்பர்கள்ட்ட தெய்வம் தேவதூதரை அனுப்பி பேசுகிறார். இது என்ன தெரியுமா அர்த்தம்? யாராய் இருந்தாலும் தெய்வம் பேசுவார். படித்தவனா இருந்தாலும் பேசுவார், படிக்காதவனா இருந்தாலும் பேசுவார், மேதையா இருந்தாலும் பேசுவார், பேதையா இருந்தாலும் பேசுவார். யாரா இருந்தாலும் தெய்வம் பேசுகிற தெய்வம். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம். பிரைஸ் தி லார்ட். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் ரொம்ப ஆழமான பகுதி. இந்த பகுதி தியானம் பண்ணிட்டு நிறைவு செய்வோம். மத்தேயு 2:6 எடுத்து வாசிங்களக்கா. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த பகுதி நீங்க நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடான பகுதி. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். இயேசு ஏன் பெத்லகேம்ல பிறந்தார்? ஆக்சுவலா அந்த யோசேப்பு எங்க தெரியுமா இருக்கிறாங்க? நாசரேத்துல, கலிலேயாவில் உள்ள நாசரேத்துல இயேசு இருக்கிறார். ஆனா இயேசு எங்க தெரியுமா பிறந்தாரு? ஏன் அந்த
ஃபேமிலியை டச் பண்ணாம இருந்திருந்தோம்னா இயேசு எங்க தெரியுமா பிறந்திருப்பாரு? நாசரேத்துல பிறந்திருப்பாரு. ஆனா இயேசுவை பெத்லகேம்ல தெய்வம் பிறக்க வைக்கிறார். காரணம் என்ன? அதுக்காக தெய்வம் செய்தது என்ன தெரியுமா? அகுஸ்ராயன் ஒருத்தன், இயேசுவை அறியாத ஒரு ராஜா, ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி ஒரு சட்டம் போடுறான். என்ன சட்டம் தெரியுமா? குட்டி மதிப்பு எழுதணும், அவன் ஊருக்கு எல்லாம் பெட்டியை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு. யோசேப்பு தாவீதின் வம்சம் பெட்டியை கட்டிட்டு நிறை மாதமா இருக்கிற மனைவியை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். போற இடத்துல பெத்லகேம்ல சத்திரத்துல இடம் இல்லாம அந்த இடத்துல தெய்வம் பிள்ளையை பெருக்கிறார். அதாவது மரியாள் பிள்ளையை பெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை தற்செயலாய் நடந்ததா இல்ல தேவ திட்டமா? ஏன் தெரியுமா? அந்த ஃபேமிலியை டச் பண்ணாம விட்டுருந்தா, அகுஸ்ராயன் கட்டளை போடாம இருந்திருந்தா இயேசு நாசரேத்தில் தான் பிறந்திருப்பார். இல்ல அந்த வர வழியிலே பிரயாணத்திலே ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி பெற்றிருக்கலாம். ஆனா தெய்வம் ஏன் தெரியுமா? மீகால 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் பூர்வத்துடையது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? வாக்கு கொடுத்துட்டாருல்ல, அதை அவர் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். மீகா மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் வாக்கு கொடுத்துட்டாரு. தெய்வம் பெத்லகேம்ல பிறப்பார் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அதை எப்படியாவது நிறைவேற்றிதான் ஆகும். அல்லேலூயா. அதற்காக தெய்வம் என்ன தெரியுமா பண்ணாரு? அகுஸ்ராயனை எழுப்பி விட்டாரு. நான் யோசிச்சு பாக்குறேன், ரோம சட்டத்தையே தெய்வம் மாத்திட்டார். அல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற அவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா அதை நிறைவேற்ற தேவன் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவரா பிரைஸ் காட். யார வேணாலும் தேவன் எழுப்ப முடியும். அகுஸ்ராயன் என்ன, சிரேனியும் என்ன, யாரானாலும் தேவன் எழுப்புவார். பிரைஸ் காட். எதுவும் தற்செயலாய் நடக்கிறதல்ல, தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. இந்த பெத்லகேம் சின்ன ஊருங்க, சின்ன ஊரு. எருசலேம்ல பிறந்திருக்கலாம்ல தெய்வம். பெத்லகேம் சின்ன ஊரு. மீகால வாசிக்கிறோம் பாருங்க, ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தோம். என்ன தெரியுமா அர்த்தம்? சிறிதான பெத்லகேம சிறப்பான பெத்லகேமா தெய்வம் மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை நான் சின்னவனா இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில அற்பமா இருக்கலாம், ஆனா எனக்குள் இருக்கிற ஆவியானவர் இந்த சிறியவனையும் இந்த சிறியவர்களையும் சிறப்பானவர்களாய் மாற்ற அவர் போதுமானவர். அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவார். அல்லேலூயா. ராஜா பிறந்த ஊர் என்ன தெரியுமா? ஆயிரங்களுக்குள்ளே சிறிதான பெத்லகேம். அவர் எருசலேமில் பிறக்கவில்லை. எங்க தெரியுமா பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தார். சின்ன ஊரு, சிறப்பான ஊரை தெய்வம் மாற்றினார். என் தேவன் என் வாழ்வை சிறப்பானதாய் மாற்ற அவர் போதுமானவர். ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஐயப்பா, ஆபிரகாமு கிழவனாச்சே, ஆபிரகாமுடைய மனைவி கற்பம் செத்து போச்சே, அதெல்லாம் தெய்வம் பார்க்கவே இல்லை. சொன்னவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. கற்பம் செத்து போனாலும் பிள்ளையை வரவழைத்தார். பிரைஸ் அல்லாஹ். என் தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை தரையில் விழாது. ஏன் தெரியுமா? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல, சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நிச்சயமா தெய்வம் செய்வார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னாரு, சாட்சியா சொன்னது, நானே வழியும் சத்தியமும் நானும் உன் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுக்கும் போது நான் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என்னுடைய உறவினர் எல்லாம் ரட்சிக்கப்படல. ஆனா வார்த்தையை கொடுத்தவர்
அதை நிறைவேற்றினார். குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறோம். Praise the Lord. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கொடுத்தவர் யார் தெரியுமா? ஆளும் பிரபு. ஹalleluya. இஸ்ரவேலை ஆளும் பிரபு பெத்லகேம்ல இருந்து புறப்பட்டு வருவார். பெத்தேலுக்கும் அதேதான். பெத்லகேமை சிறப்பாய் மாற்றியவர் இந்த பெத்தேலையும் சிறப்பாய் மாற்றுவார். ஹalleluya. அற்பமாய் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை தான் தெய்வம் உயர்த்துவார். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற வேளையில தெய்வம் உயர்த்துவார். பெத்லகேம்ல இருந்து பிரபுவை வெளியே அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சகரியாவும் எலிசபெத்தும் ஒரு தம்பதி. அந்த தம்பதி பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்றாங்க. பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் ஒரு நாள், அவன் ஒரு ஆசாரியன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு பாஸ்டர். அவன் சபையில இருக்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, தூபம் காட்டிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் வந்து, பயப்படாத சகரியா, உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன். அவன் யார் தெரியுமா? அநேகரை அக்கிரமத்துல இருந்து திருப்புவான். அவன் மதுபானம் எல்லாம் குடிக்க மாட்டான். அவன் பெரியவனா இருப்பான். அவன்ல இருந்து நிறைய பேரு ஆண்டவர் அப்படியே உயர்த்துறாரு. அவனை போட்டு ஸ்திரீகள்கிட்ட பிறந்தவர் இல்ல, யோவான் ஸ்நானன் போல ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாரு. ஒரு வசனத்தை ஆதாரத்துக்கு வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 13 இருந்து 18 வரைக்கும் வேகமா வாசிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 இருந்து 18. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்படாது. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? கணவன் மனைவியா ஜெபம் பண்ணிருக்காங்க. எதுக்கு ஜெபம் பண்ணிருக்காங்க? பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு யோவான் என்று பெயர் ஜான் பாப்டிஸ்ட், யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாட் a beautiful sense. உனக்கு எப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். இரண்டாவது, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். என்ன தெரியுமா? அவன் பிறந்தானா அநேகருக்கு சந்தோஷம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். எப்படி இருப்பானா? பெரியவனா இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். எதுவுமே டச் பண்ணவே மாட்டான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இப்படியே புகழ்ந்துட்டு வருவார். ஆனா 18வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏயா சகரியா, ஏவா எலிசபெத்து, நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. இப்ப சகரியா சொல்றாரு, இதை நான் எப்படி அறிவேன்? நீ பாஸ்ட் தானே, உனக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? வயசான ஆபிரகாம் பிள்ளை பெத்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? கற்பம் செத்த சாரால் பிள்ளை பெத்தது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. பிராக்டிக்கலா விசுவாசம் வரல, அவிசுவாசம் காணப்பட்டது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சகரியாட்ட அவிசுவாசம் இருக்குன்னு சொல்லி தெய்வம் பிள்ளைய கொடுக்காம போனாரா? ஏன் கொடுத்தாரு? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியினால் அறிவிக்கப்பட்டவன் இவன் தான். அல்லேலூயா. வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் இவன் தான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே. சொன்னவர் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? அல்லேலூயா. எலிசபெத்துடைய விசுவாசத்தை பார்த்தாச்சு கொடுத்திருந்திருப்பார். அல்லேலூயா. நீ வாயை திறந்தா நல்லது இல்லைன்னு சொல்லி வாய அடைச்சிட்டார். இனி இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவரே, அநேகருடைய வாய்கள்லாம் நல்லா திறக்குது, நல்லா ஓடுது. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே வாயெல்லாம் அடைச்சு விட்டுருங்க. ஆண்டவரே பிரைஸ் எல்லாம் நம்ம வாய்க்கு பூட்டு போட்டா நல்லது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாய்க்கு என்ன போட்டா நல்லது? யார் போடணும்? தெய்வம் போடணுமா, நான் போடணுமா? சொல்லுங்களேன். நான் தாங்க போடணும். என் வாய்க்கு பூட்ட நான் தான் போடணும். பிரைஸ் எல்லாம். சாவியை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி ஓபன் பண்ணிடுவோம் டக்கு 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 டக்குன்னு. ஏன் தெரியுமா? வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றினார். சகரியாவுடைய அவிசுவாசத்தினால பிள்ளைய கேன்சல் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி 1000 வருடங்களுக்கு முன்பு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நான் மனதுல கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் வாழ்க்கையில, ஏன் குடும்பத்துக்கு
கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரே, ஆனால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். Praise the Lord. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால், அல்லேலூயா, எப்பேற்பட்ட பஞ்சம் தலைவரித்து ஆடினாலும் காகங்களை கொண்டாவது தன் பிள்ளையை போஷிக்க என் தேவன் போதுமானவர். Praise the Lord. சொல்லிட்டாருன்னா செய்வாருங்க. அல்லேலூயா. வார்த்தை தரையில் விழாது, ரிட்டன் ஆகாது. ஏன் தெரியுமா? சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஒரு நேசர். Praise the Lord. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்துக்கு எனக்கு ஆண்டவர் சாட்சியா சொல்ல முடியும். ஒரு வார்த்தைய ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தார். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைய உனக்கு தருவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஊழியம்னு திட்டம் பண்ணிட்டாரு. ஒருவேளை ஆண்டவர் இங்கதான் ஊழியனாக்க போறாரு போல இருக்குன்னு அதுக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தேவ திட்டம் வேற. சொன்னவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சொன்னவர் நிறைவேற்றினார். மன விருப்பத்தின்படி தருவேன்னு சொன்னார்னா நிச்சயம் தருவார். பிரைஸ் தி லார்ட். அன்னாளுக்கு பிள்ளையை தருவேன்னு சொன்னார்னா நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னார்னா நிச்சயம் தருவார். ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியத்தை தெய்வம் சொல்றார். ஓ சந்ததி 400 வருஷமா அடிமைத்தனத்துல இருக்கும். அதற்கு பிறகு அவர்கள் புறப்படுவார்கள். பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்க. காணும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டாருல்ல. சொல்லிட்டாரு. ஆபிரகாம் உயிரோட இல்ல. ஆபிரகாம் உயிரோட இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். 430 வருஷமாய் அந்த ஜனம் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. அந்த ஜனத்துடைய வேதனையை தெய்வம் பார்த்து அவர்களை மோசே அனுப்பி விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் வழி நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் தான் இல்லையே, உற்ற வேண்டியதானே, சாப்பிட்டு மூடிட வேண்டியதானே. ஆபிரகாம் இல்லைன்னா உற்ற வேண்டியதானே. ஆபிரகாம் இல்லைன்னா என்ன? வாக்கு கொடுத்தவர் உயிர் உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் தெய்வம் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை தெய்வம் உயர்த்துவேன்னு சொன்னார்னா நிச்சயம் தெய்வம் உயர்த்துவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். பெத்லகேமே. பெத்லகேம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அங்க இருந்துதான் ஜீவ அப்பம் வந்தார். பிரைஸ் காட். அங்க இருந்துதான் ஜீவ அப்பம் வந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த பெத்லகேம் தான் அல்லேலூயா இஸ்ரவேலை ஆளும் பிரபு அங்கிருந்து புறப்பட்டார். அற்பமான, புறம்பே தள்ளப்பட்ட, ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில தகுதி இல்லாதவர்களாய் நாம் இருக்கலாம். தேவன் இந்த புதிய ஆண்டுல நம்மை உயர்த்துவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும், ராஜாவுக்கு பயன்பட வேண்டும், 3வது ராஜாவை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொருள் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஒரு தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி அவர் உம்முடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆசீர்வதிக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை கிட்டி சேர, உமக்கு முன்மாதிரியாய் வாழ ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மந்தைக்கு முன்மாதிரியாய் வாழ, வெளிச்சமாய் வாழ, உப்பாய் வாழ எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் திருச்சபையில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் தெய்வம் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. துதிக்கிறோம். சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வம் சுகம் தருவீராக.
திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க சத்தியம் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னோடும் உங்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.